பேரு சாண்ட்ரா ஹாரிலால். நான் 20 வருஷமா மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னுடைய மன அழுத்தமானது எனக்கு குழந்தையிலிருந்தே உருவாச்சு. நான் எங்க அம்மாவோட இருந்தேன். நானும் எங்க அம்மாவும் எங்க தங்குறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. பல நேரங்கள்ல நாங்க ரோட்டு பக்கத்தில தான் இருப்போம். சில நாள் ராத்திரிகள் பாலத்துக்கு அடியில தூங்குறதுக்கு முயற்சி செய்வோம். சில சமயம் எங்க அம்மா செய்தித்தாள்லாம் வித்திருக்காங்க. சில நேரத்தில கம்பெனி வாசல்ல, கம்பெனிக்குள்ளாக நாங்க தூங்குவோம். ஏன்னா, நாங்க மக்கள் இடத்துலருந்து எங்கள பாதுகாத்துக் கொள்றதுக்காக. பகல் முழுவதும் ரோடு தான் என்னுடைய வீடா இருந்தது. ராத்திரியில கம்பெனி தான் எங்களுடைய வீடா இருந்தது. என்ன பார்க்குற மக்கள் என்ன குழந்தைன்னு நெனச்சு எனக்கு நெறைய உணவுகள் குடுப்பாங்க. எனக்கு ஏதாவது குடுக்க விரும்புவாங்க. பகல் நேரத்தில நான் தோட்டத்தில தூங்குவேன். ரோட்ல இருப்பேன். நானும் எங்க அம்மாவும் சில நேரத்துல ராத்திரி ஆவற வரைக்கும் நாங்க அந்த இடத்திலே தங்கி இருப்போம். இது எனக்கு உண்மையாவே அவமானத்த கொடுக்கும். ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருந்தேன். அங்க இருக்கிற ஸ்கூல் பிள்ளைகள் அங்க கடந்து போகும்பொழுது நான் நடிப்பேன். இந்த மாதிரி நான் யாருக்கோ காத்துட்டு இருக்க மாதிரி நான் அத காமிச்சுக்க விரும்ப மாட்டேன். நான் அங்க தான் தங்கியிருக்கேன்னு. ஆனா எங்க அம்மாவுக்கு யாருமே அவங்களுக்கு அன்ப காமிச்சது கிடையாது. அவங்க கூட இருந்த நாட்கள்ல எனக்கு அவங்க அன்பே செலுத்தினது கிடையாது. இன்னும் சொல்லப்போனா என்ன துன்புறுத்துவாங்க. எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. என்கிட்ட இருக்கிறதும் பிடுங்கப்படுறதா இருந்தது. ஸ்கூலுக்கு போறது கூட எனக்கு மிகவும் கஷ்டமா இருந்தது. இன்னும் சொல்லப்போனா, நான் அவங்களால நெறையவே துன்புறுத்தலுக்கு ஆளானேன். அதனால தான் நான் அத சொன்னேன். அவங்களுக்கு யாருமே அன்பு செலுத்தினது கிடையாது. அதன் காரணத்தினால தான் அவங்க என் மேல அன்பா இல்ல. இதுதான் என்னுடைய சூழ்நிலையா இருந்தது. என்னுடைய தாயாருடைய துன்புறுத்தல் நிமித்தமா நான் வீட்ட விட்டு ஓடினேன். நான் ஒரு உறவுல ஈடுபட்டேன். அந்த உறவும் கூட ரொம்பவும் தவறானதா இருந்தது. துன்புறுத்தக்கூடியதா இருந்தது. ஏன்னா, அந்த ஆள் போவாரு, வெளிய போய் குடிச்சிட்டு வருவாரு, என்ன பணம் கேட்டு அடிப்பாரு, துன்புறுத்துவாரு, சூடு வைப்பாரு, ரொம்பவும் கொடுமை செய்வாரு. இன்னும் சொல்லப்போனா ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி எனக்கு நடக்கும். அவர் குடிச்சிட்டு வருவாரு, என்ன போட்டு அடிப்பாரு, முடிச்சதும் தூங்கிடுவாரு. நான் ஏதாவது சமைப்பேன், அத எடுத்து என் மூஞ்சுக்கு நேரா வீசி அடிப்பாரு. எனக்கு சாப்பிட எதுவும் தரமாட்டாரு, எனக்கு உணவு அளிக்க மாட்டாரு. அவருக்கு ஏதாவது தேவைன்னா என்ன பயன்படுத்திப்பாரு. பல நாட்கள் நான் ரூம்குள்ள அடைக்கப்பட்டவளா என்ன பூட்டி வச்சிருந்தாரு. இதன் காரணமா நான் ரொம்ப அதிக மன அழுத்தத்துக்கு உள்ளானேன். அதனால நான் என்ன மறிச்சுக்கணும்னு நினைச்சேன். நான் கீழ போனேன். ஏதாவது கிடைக்குமா என்ன மறிச்சுக்கிறதுக்குன்னு யோசிச்சேன். ஏன்னா நான் உண்மையாவே சாகணும்னு நினைச்சேன். நான் என் வாழ்க்கையில மிகவும் சோர்ந்து போயிட்டேன். நான் போனேன், கிருஷ்ணால் எடுத்து குடிச்சிட்டேன். அதனால 2 நாள் நான் வியாதிப்பட்டு இருந்தேன். இந்த துன்புறுத்தப்பட்ட உறவுல இருந்து நான் என்ன விலக்கிக்கணும்னு நினைச்சேன். அதை விட நினைச்சேன். இந்த உறவின் மூலமா எனக்கு ஒரு குழந்தை இருந்தது. இந்த உறவை நான் விட்டுட்டு நான் தனியா வாழ விரும்பினேன். ஆனாலும் கூட நான் இன்னமும் மன அழுத்தமா தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு அன்பு செலுத்தவோ அக்கறை செலுத்தவோ யாருமே இல்ல. இதன் காரணமா நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான நண்பர்களை சேர்த்துக்கொண்டேன். குடிக்க போனேன். சொல்லப்போனா ஒவ்வொரு நாளும் குடிப்பேன். பல நேரத்துல நான் குடிச்சிட்டு ரோட்ல கூட விழுந்து கிடப்பேன். மேலும் நான் இன்னொரு உறவுல ஈடுபட ஆரம்பிச்சேன். என் கணவரும் குடிப்பாரு, நானும் குடிப்பேன்னு தெரியும். நாங்க 2 பேருமே சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சோம். பல பிரச்சனைகள் உருவாச்சு, சண்டைகள் உருவாச்சு. இந்த உறவிலும் எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சது. ஆனாலும் என்னுடைய மன அழுத்தம் என்னை விட்டு எங்கேயுமே போகல. அது அங்கதான் இருந்தது. ஒரு நாள் நான் வீட்ல இருக்கும்பொழுது டிவி ப்ரோகிராம் பார்த்தேன். அப்பதான் பாஸ்டர்ஸ நான் டிவில பார்த்தேன். உண்மைய சொல்லணும்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சது. இவங்களால எனக்கு உதவி செய்ய முடியும்னு நான் நம்பினேன். உடனடியா நான் அவங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டேன். அவங்க எனக்கு ஆலயத்துக்கு வரும்படி அறிவுரை கூறினாங்க. இந்த ஆலயம் பக்கத்துல இருக்கோ, நீங்க அந்த ஆலயத்துக்கு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆலயத்துக்கு போயிருந்தேன். பாஸ்டருக்கு என்னோட பிரச்சனைய விளக்கி சொன்னேன். நான் பார்த்தேன் எல்லா மக்களுமே என்ன மாதிரி தான் ஒரு நாள் இருந்திருக்காங்க. ஆ என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரியாகத்தான் இருக்கணும்னு நான் நெனச்சேன். நான் ஆலயத்துக்கு அங்க சொல்ற போதகத்த பார்க்கும்போது நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, ஆண்டவர் நமக்கு சிறந்த வாழ்க்கை கொடுக்க தயாரா இருக்காரு. நான் வாழ்ந்துட்டு இருக்க இந்த பழைய வாழ்க்கைய தேவன் ஒருபொழுதும் விரும்பலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா, நான் கத்தி எடுத்துட்டு அவர் பின்னாடி ஓடியிருக்கேன். அவர் குடிச்சிட்டு வரும்போது சண்டை போட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன், துன்புறுத்தியிருக்கேன், பேசியிருக்கேன், திட்டியிருக்கேன். 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா குடிச்சிருக்கோம். பிள்ளைகளும் அந்த இடத்துல இருந்தாங்க. இந்த காரணத்தினால பிள்ளைகளும் மிக கஷ்டத்த சந்திச்சிருக்காங்க. என்ன சுத்தி என்ன நடக்குதோ என் பிள்ளைங்க எல்லாவற்றையும் பார்த்திருக்காங்க. நான் வெள்ளிக்கிழமை தொடர் சங்கிலி ஜெபத்துக்கு போனேன். தொடர்ந்து தொடர் சங்கிலி ஜெபம் செஞ்சேன். வெள்ளிக்கிழமையில என் விடுதலைக்காக தேடினேன். ஏன் விடுதலைக்காக தேடினேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெரிஞ்சுக்கிட்டு அவரை குறிச்சு தேடினேன். நான் பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய கணவரை நான் ஊக்கப்படுத்தின ஆலயத்துக்கு வரும்படி. அவரும் அவருடைய விடுதலைக்காக தேட ஆரம்பிச்சாரு. தேவனுடைய பிரசன்னத்தையும் தேட ஆரம்பிச்சாரு. அதன் பிற்பாடு எங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமா மாற்றப்பட்டது. இன்னைக்கு நான் முற்றிலுமா விடுதலையாக்கப்பட்டிருக்கேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், சமாதானம் உடையவளா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், ஆசீர்வாதமா இருக்கேன்.
இப்ப நான் சமாதானத்துல இருக்கேன். இனிமேலும் மன அழுத்தத்துல இல்ல. இனிமேலும் துன்புறுத்தப்படுற உறவுல இல்ல. ஏன்னா நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட உறவுல இருக்கேன். இனிமேலும் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இல்ல. குடிப்பழக்கமுடைய நண்பர்கள் என் மத்தியில இல்ல. எனக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. அவரே என்ன பாதுகாக்கிறவரா இருக்காரு. ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருக்கீங்களா? தேவன் உங்களுக்காக உதவி செய்ய தயாரா இருக்காரு. நீங்க வாங்க. எப்பேற்பட்ட மன அழுத்தமா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு வாங்க. உங்களுக்காக உதவி செய்ய ஒருத்தர் இருக்காங்க. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியிலே நீங்கள் மீண்டும் வரவேற்கப்படுகிறீர்கள். 2ஆம் நாள் மக்களை உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பயப்படாதீர்கள். கர்த்தர் தாமே சொன்னார், கவலைப்படாது. எவன் ஒருவன் கவலைப்படுவதினால் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். இயேசு கிறிஸ்துவுடைய கேள்வி. நீங்க ஒரு வேளை சொல்லலாம், கவலைப்படாம நான் எப்படி இருப்பது? என் வாழ்க்கையில பிரச்சனைகள் அநேகம், போராட்டங்கள் அநேகம். நீங்கள் கேட்ட சாட்சி நண்பர்களே, இதற்கு ஒரு ஆதாரமா இருக்கிறது. கவலை, அதாவது கவலை ஒருத்தரை எந்த அளவுக்கு மன அழுத்தத்துல தள்ளுகிறது. நிச்சயமாய் ஒவ்வொரு கவலைக்கு பின்னாடி, ஒவ்வொரு கவலைக்கு காரணமான பிரச்சனைக்கு பின்பாக ஒரு இருள் வேலை செய்கிறது. அந்த கவலைகளை அதிகரித்து அந்த நபரை மன அழுத்தத்திலே தள்ளுவது அல்லது தற்கொலைக்கு தூண்டுவது, நிம்மதியற்ற ஒருவராய் இருக்க செய்வதுதான் இருளின் வேலை. அதாவது உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் கவலைகளை அதிகமா உங்களை அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில தள்ளுவதான் நீங்கள் சற்று முன்பு சாட்சியிலே பார்த்தீர்கள். சில நேரத்துல அது ஒரு கசப்பான அனுபவம், ஒரு கசப்பான எண்ணம், ஒரு பாதிப்பு. ஆனால் நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தின் சக்தியை பயன்படுத்தும் போது, தேவனுடைய வார்த்தையின் மேல் கண்டிப்பாய் நீங்கள் சூழ்நிலையை ஜெயிக்க முடியுமா? அதுதான் வெள்ளிக்கிழமைகளிலே நீங்கள் எங்களோடு இணையப்படி நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். யார் நீங்கள் ஆவிக்குரிய பாதிப்புல இருக்கிறீங்களோ, யார் நீங்க மன அழுத்தத்துல இருக்கிறீங்களோ, யார் நீங்க நிலையில்லாத ஒரு ஒரு மனநிலையில இருக்கிறீங்களோ, குடும்ப பிரச்சனை உங்களை பாதித்து கொண்டுகிறது, நீங்கள் பலவிதமான கஷ்டத்துல அகப்பட்டுக்கிறீர்கள், படிப்புல பிரச்சனையை சந்திக்கிறீங்க, வேலையில பிரச்சனையை சந்திக்கிறீங்க. குறிப்பாய் இதுல இருந்து வெளியே வரக்கூடிய வழி தெரியாத ஒருவராய் நீங்கள் தவித்தால் இந்த வெள்ளிக்கிழமை ஜெபம் உங்களுக்காய் நீங்கள் பார்ப்பீர்கள் தேவனுடைய விடுதலையின் கரம் உங்களுக்காய் நிச்சயமாய் வெளிப்படுத்தப்பட முடியும் என்பது. எனவே இந்த நேரம் நீங்கள் வெள்ளிக்கிழமை நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதனுடைய ஒரு வீடியோவை பார்க்கும்படி விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே நாம் இணைந்திருக்கலாம். ஒரே விசுவாசம். இந்த நேரம் நாம் இங்கே ஒன்றிணைந்திருக்கிறோம். என்னோடு பாஸ்டர் நரேஷ், பாஸ்டர் பிலிப், பாஸ்டர் விஜய் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். இந்த நேரம் மக்களே, நாம் இந்த பரிசுத்த வஸ்திரத்தை ஆசீர்வதிக்க போகிறோம். ஆனால் இந்த பரிசுத்த வஸ்திரத்தை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாய், அதாவது பாஸ்டர் நரேஷ், நாம் பைபிள்ல இந்த சம்பவத்தை குறித்து பார்க்கும்போது 12 வருஷம் உதிரப்போக்கு வியாதியால் பாதிக்கப்பட்ட பெண், பைபிள் மிக தெளிவாய் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆடையின் ஓரத்தை நான் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு வந்து ஆடையின் ஓரத்தை தொட்டால். கண்டிப்பா இந்த அதிசயம் நடைபெறுவதற்கான மிக அடிப்படையான முக்கிய காரணம் பாஸ்டர் நரேஷ், நீங்க நினைக்கிறது என்ன? மிக நிச்சயமாக இந்த நபர் இயேசுனிடத்துல சந்திக்க வந்த பொழுது அவர் இயேசு தனியாக இல்லை, ஜனக்கூட்டத்தால் நிரப்பப்பட்டவரா இருந்தார். அநேக ஜனங்கள் அவர் இந்த இடத்துல நெருக்கி கொண்டிருந்தார்கள். பைபிள தான் சொல்லுது பாஸ்டர். ஆனா என்ன விசுவாசம் இந்த பெண் தீர்மானமானது இருந்தார். நான் இயேசுவை பார்க்க வேண்டியதில்லை, நான் இயேசுவை இந்த இடத்துல பேச வேண்டியதில்லை, இயேசு தலை மேல கை வைக்க வேண்டியதில்லை. அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டார். இங்குதான் விசுவாசமானது பிறந்தது. அந்த நபர் தான் விசுவாசத்தபடியே இயேசு பின்பாக வந்து அவர் ஆடையை தொட்ட பொழுது இயேசு சொன்னார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை கண்டேன். பல மக்கள் ஆலயத்துக்கு வருகிறவராக இருக்கலாம், ஆனா தீர்மானம் இல்லாத ஒருவராக இருப்பார்கள். ஆனால் மிக நிச்சயமாய் அவர்களுடைய வருகை வெறும் ஆலயத்துக்கு வந்து போகக்கூடியதா இருக்கு தவிர அதிசயத்தினுடைய சாட்சியில். ஆனா இந்த பெண்ணை போல யார் விசுவாசம் உள்ளவராய் தேவனுடைய வல்லமையை பார்க்க நான் தீர்மானிக்கிறேன், அந்த தீர்மானம் உள்ளவராய் வருகிறார்கள், தேவன் அதி அற்புதமான காரியத்தை இன்னைக்கும் இந்த நாளும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கண்டிப்பா நீங்கள் யார் எங்களை பார்த்து கொண்டிருக்கீங்களோ, இந்த 12 வருட உதிரப்போக்கு வியாதியினுடைய பாதிப்பை உணர்ந்த பெண்ணை போல நீங்கள் அநேகர் மக்களே, நீங்க எந்த ஏரியாவை சேர்ந்தவங்களோ, சென்னையில, தமிழ்நாட்டுல, இந்தியாவின் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், நீங்கள் உங்களுடைய சரீரத்துல ஏன் உங்க மனதுல பலவிதமான வழிகளை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் நண்பர்களே என்றும் மாறாது. இன்னைக்கு யார் நீங்க எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களோ, வலியோட, வேதனையோட, பல பிரச்சனைகளோட, நாங்கள் இங்க உங்களுக்காக தயாரா இருக்கிறோம். இங்கே மவுண்ட் ரோட்
தலைமை சபையில 282 கீழ் 681, 1000 விளக்கு, அண்ணா சாலை. நீங்க லேண்ட்மார்க் குறித்து கொள்ளும்படி மெக்கர்னட் பேக்கரி பக்கத்தில் இங்கே உங்களுக்காய் ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிறு முதல் ஞாயிறு வரை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசேஷமாய் இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வஸ்திரத்தோட யார் தீர்மானிப்பீர்களோ விசுவாசத்தினால் உங்களுக்கும் அதிசயம் நடைபெறும். அதே போல பாஸ்டர் நரேஷ் கொருக்குப்பேட்டையில எப்படி மக்கள் யார் அங்க வர தீர்மானிக்க விரும்புறாங்களோ மிக நிச்சயமாக ஆலயம் தலைமை சபையானது மவுண்ட் ரோட்ல அமைந்திருந்தாலும் நம்முடைய கிளை சபையானது குறுக்குப்பேட்டிலும் இருக்கும். முன்னாள் வேலன் திருமண மாளிகை 106 எண்ணூர் நெடுஞ்சாலை குறுக்குப்பேட் சென்னை 6,21,000. தேவன் அவருடைய கரமானது நீட்டி உதவி செய்ய தயாரா இருக்காங்க. யார் ஒருவர் விருப்பம் உள்ளவரா இருக்காங்களோ தாராளமா வரவேற்கப்படுறாங்க. கண்டிப்பாய் நான் நம்புகிறேன். இங்க தலைமை சபை மவுண்ட் ரோட்ல குறுக்குப்பேட்டு, மேலும் அயனாவரத்துல நம்முடைய ஆலயத்தின் வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கு இல்லையா பாஸ் பிலிப்? ஆமா பாஸ்டர், ரொம்ப நிச்சயமா அயனாவரத்துல நம்முடைய ஆலயம் இருக்கு. தேவனுக்கு மகிமை. இந்த ஆலயம் சரியா எங்க இருக்கு பாஸ்டர்? அதாவது பொன்னூர் நெடுஞ்சாலை அயனாவரம் சன்னிவாரி ஃபேட் பக்கத்துல பிரீமியம் லேபுக்கு மேல இருக்கு. நீங்க ஆலயத்துக்குள்ள எந்த நாள் வேணாம் வரலாம். ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தேவன் அங்க எங்களை வைத்திருக்கிறார் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறதுக்காக. மிக சரியாய் நண்பர்களே, இங்கே மவுண்ட் ரோட் மேலும் குறுக்குப்பேட்டை நீங்கள் கேட்ட விலாசம் அயனாவரம் மாத்திரமல்லாமல் திரையில் நீங்கள் பார்ப்பதை போல பெரம்பூரிலே நம்முடைய யூனிவர்சல் ஆலயமானது இருக்கிறது. மேலும் அயனாவரத்திலே அதே போல பெரவள்ளூர் மேலும் அண்ணா நகரிலும் நம்முடைய ஆலயமானது இருக்கிறது. இங்கே சென்னையில மாத்திரம் அல்லாமல் மும்பையிலும் ஹைதராபாத்திலும் கூட ஆலயமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த இடத்திலே தானே வந்து உதவிகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். இந்த நேரம் நான் உங்களை வரவேற்கிறேன். என்னோட விசுவாசத்தை ஒன்றிணைக்கும்படி இந்த பரிசுத்த வஸ்திரத்தை நாம் ஆசீர்வதிக்க போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தெய்வாவியானவர், ஒரே விசுவாசத்திலே நாங்கள் ஒன்றிணைந்தவராய் இந்த வஸ்திரத்தை உங்களுடைய வல்லமையால் நிரப்ப இதற்கு கேட்கிறோம். யாரெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை தேவன் எங்களோடு இணைந்தவராய் இந்த வஸ்திரத்தை தொடும்படியா இந்த இடத்துல வருவார்களோ, கடந்த காலத்திலே 12 வருடமாய் உதிரப்போக்கு வியாதியோடு கஷ்டப்பட்ட அந்த பெண்மணி தன் முயற்சி எல்லாவற்றிலும் சற்றாகிலும் குணமாக்கலை பார்க்க முடியாதவளாய் இருந்தார். ஆனால் அவருடைய தீர்மானத்தை எடுத்து அவர் இந்த வஸ்திரத்தை தொட்ட பொழுதும் தேவனே அந்த அதிசயம் நடந்தது. இந்நாளும் நீர் மாறாதவர் என்பதை மக்கள் காணும்படியாக பல மக்களுக்கு நீர் உதவியானது செய்து கொண்டிருப்பது போல வரப்போகிற ஒவ்வொரு மக்களும் இந்த வல்லமையினாலே உம்முடைய பதிலை பெற்றுக்கொள்ள ஒரே ஆவியிலே ஒரே விசுவாசத்தை நாங்கள் ஒன்றிணைந்தவராய் உம்மை நோக்கி இந்த கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தகப்பனே, இதான் எங்கள் விசுவாசம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அக்காலத்திலே வேதனையோடு வந்து மாடையை தொட்ட பெண் தன்னுடைய வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை உணர்ந்தார். அதே போல் செய்வினை, சாபங்கள், தற்கொலை எண்ணங்கள், கெட்ட கனவுகள், பரம்பரை சாபம், தோஷம், திருமண வாழ்க்கையினுடைய சாபம், தூக்கமின்மைகள், கெட்ட கனவுகள், என் தேவனே ஆவிக்குரிய பாதிப்பினால் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வஸ்திரத்தை தொடும்போது தீர்க்க முடியாதவைகள் தீர்க்கப்படுவதாய் இதான் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த வஸ்திரத்தை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே, ஆமென். அன்பர்களே, யார் நீங்க எங்களோட இந்த விசுவாசத்தை ஒன்றிணை போறீங்க? வருகிற வெள்ளிக்கிழமை காலை 8 மணி, காலை 10 மணி, மதியம் 3 மணி, விசேஷமாய் இரவு 7 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். மேலும் விவரங்களுக்கோ விளக்கங்களுக்கோ கீழே உள்ள தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காய் உதவி செய்ய கண்டிப்பாய் நாங்கள் தயாரா இருக்கோம். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். வெள்ளிக்கிழமை உங்களை சந்திக்கும். இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சக்தியை பார்த்த ஒரு சாட்சியை நான் இந்த நேரம் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். நண்பர்களே, யார் நீங்கள் இந்த நேரம் எங்களை எந்த இடத்துல இருந்து சென்னையில பார்த்துட்டு இருக்கீங்க, மும்பை, ஹைதராபாத்ல இருந்து அல்லது இந்தியாவின் எந்த மாநிலத்திலே அல்லது வேறு எந்த நாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியின் வழியாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கை மாற முடியும், உங்கள் கவலை நிறுத்தப்பட முடியும். ஆனால் நீங்கள் எங்களோட விசுவாசத்தை இணைக்கும் பட்சத்தில் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் எங்களோட விசுவாசத்தை இணைத்த தொடர் சங்கிலி ஜெபங்களிலே தன் விசுவாசத்தை வெளிப்படுத்தின இந்த அற்புதமான சாட்சி நீங்கள் பார்ப்பீர்கள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்லலாம். என்னுடைய பேர் ராணி நொரோரை.
நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு 2019 வந்தேன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்னாடி என்னுடைய மாதவிடாயில எனக்கு பிரச்சனையானது இருந்தது. அதாவது ஒரு 3 வருஷமா எனக்கு மாதவிடாய் நிற்காம போன காரணத்தினால நான் எப்பொழுதுமே அனுசரணையா இருந்தேன். நான் ரொம்ப ஒல்லியாக ஆரம்பிச்சிட்டேன். இதனால நான் எப்பொழுதுமே என்னுடைய உடம்புல இருந்த ரத்த அழுத்தம் கீழான நிலையில இருந்தது. இதே மாதிரி சூழ்நிலை தொடர்ந்து இருக்கும்பொழுது என்னை ஐசியூல அட்மிட் பண்ணிட்டாங்க. இது தொடர்ந்து இப்படியாகவே நடந்துட்டு இருந்தது. ஏன்னா என்னால எதுவுமே செய்ய முடியல இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. இந்த பிரச்சனையினால நான் அநேக பணம் மருத்துவமனையில செலவழிச்சேன். அதாவது ஏறக்குறைய ஒவ்வொரு மாதமும் நான் 3000 செலவு பண்ண வேண்டியதா இருந்தது. நான் ஒரு 1.5 வருஷமா தொடர்ந்து ஒரே டாக்டர் கிட்ட போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய மாதவிடாய் அதிகமா போன ஆரம்பிச்சதுனால அந்த நேரம் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். எனக்கு சுயநினைவே இல்லாம போயிடுச்சு. ஒரு 5 நாள் பிற்பாடு தான் எனக்கு நினைவே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்ன ஆச்சுன்னு. நான் அந்த நேரம் கண்ணு முழிச்சு டாக்டர் கிட்ட கேட்டேன், நான் எப்படி இங்க வந்தேன்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, நீ 4 நாளுக்கு முன்பாகவே மயக்கம் போட்டு விழுந்துட்ட. 4 நாளா நீ எழுந்துக்கவே இல்லை, எதுவுமே சாப்பிடல. 4 நாளுக்கு பிற்பாடு மட்டும்தான் உன்னால எழுந்துக்கவே முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சூழ்நிலைக்கு பிற்பாடு தான் எனக்கு தெரிய வந்தது என்னுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு. இந்த சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய நண்பர் மூலமாக. நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி வியாதியில இருக்கிறதுனால அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உனக்கு இருக்கு அப்படின்னு. அவங்களும் சொல்லியிருந்தாங்க, நானும் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போவேன் அப்படின்னு. எனவே நானும் ஒரு நாள் அவங்க கூட போகலாம்னு நினைச்சேன். நான் ஆலயத்துக்கு போகும்போது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டமா இருந்தது. யூனிவர்சல் ஆலயத்துக்குள்ளாக போன வெள்ளிக்கிழமை கூட்டத்துல நான் நல்ல அனுபவத்தை பெற்றேன். ஏன்னா அந்த இரவு நான் நல்லா தூங்கினேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தூக்கமே இரவுல வராம இருந்தது. ஆனா அந்த ஜெபத்துக்கு பிற்பாடு நான் நல்லா தூங்கினேன். ஏன்னா சாதாரணமாவே நான் ஒரு நாள் தூங்கணும் அப்படின்னா விடிய காலம் 3 மணிக்கு 4 மணிக்கு மேலதான் எனக்கு தூக்கமே வரும். ஆனா அந்த நாள் நான் ரொம்ப சீக்கிரமாவே தூங்கிட்டேன். அதுக்கு பிற்பாடு ஒரு 3 மாசத்துக்கு மேல நான் தொடர்ந்து யூனிவர்சல் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். அப்போ அங்கிருந்த போதகர் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, நான் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்படிக்கு. அந்த ஆலோசனையை நான் ஏத்துக்கிட்டேன். நான் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். நான் ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆரம்பிச்சேன். நான் பழைய ராணியா இனிமேலும் இருக்க விரும்பல. நான் என் வாழ்க்கையில வித்தியாசத்தை ஏற்படுத்த விரும்புறேன்னு நான் தீர்மானம் எடுத்தேன். ஏன்னா முன்பாக நான் எப்பவுமே கோவமா இருக்க ஒரு நபரா இருப்பேன். ரொம்ப சீக்கிரத்திலே எனக்கு கோவம் வந்துடும். என்னுடைய கண்களை பார்க்கும்பொழுது அந்த அளவுக்கு வெறுப்பானது வெளியே தெரிஞ்சது. நான் என்னுடைய கணவரோட அவ்வளவா சண்டை போட மாட்டேன். ஆனா அவர் தெரியாம ஏதாவது விஷயம் சொல்லிட்டாரு வாய் தவறு அப்படின்னா எனக்கு அவ்வளவு கோவம் வரும். நான் தொடர்ந்து அந்த விஷயத்த வச்சு சண்டை போடுவேன். இந்த மாதிரி நான் எப்பொழுதுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறதுனால அவர் அதிகமா வீட்டுல இருக்க மாட்டார். வெளியே இருக்குதான் அவர் தேர்வு செய்வார். அந்த நேரம் தானியேல் உபவாசம் ஆலயத்துல நடந்துட்டு இருந்தது. நான் அதுல பங்கேற்றேன். நான் என்னுடைய தியாகத்தை தேவனுக்கு முன்னாடி அர்ப்பணித்தேன். தானியேல் உபவாசத்துல நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். சந்தோஷம், சமாதானத்தை எனக்குள்ளாக நான் பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக முழுமையான சந்தோஷம் இருந்தது. அந்த உறுதி எனக்குள்ளாக இருந்தது. நான் எனக்குள்ளாகவே முழுமையா சந்தோஷமா இருந்ததுனால ஆத்தும அமைதி எனக்கு விருப்பமானது ஏற்பட்டது. இனிமேலும் முன்னாடி இருந்த ராணி இல்ல. முன்னாடி இருந்த ராணிக்கு எப்பவுமே பொறாமையானது இருந்தது, அந்த வெறுப்பானது இருந்தது. ஆனா இன்னைக்கு எனக்குள்ளாகவே முழுமையான வித்தியாசம் இருக்கு. எனக்கு என்னுடைய குடும்பத்தார் சந்தோஷமா இருக்காங்க. என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு மரியாதை கொடுக்கறாங்க. முன்பாக எப்பவுமே வீட்டுல சண்டை இருக்கும். ஆனா இப்போ அப்படி இல்லாம நாங்க சந்தோஷமா இருக்கோம். நான் இனிமேலும் அதிகமா கோவப்படுறது இல்ல. முன்னாடி நான் எப்படி சண்டை போட்டனோ அதே மாதிரி இனிமேலும் நான் சண்டை போடுற நபரா இல்ல. ஏன்னா சந்தோஷம் எனக்குள்ளாக இருந்ததுனால யூனிவர்சல் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்குள்ளாக அது ஒரு பரலோகம் போல இருந்தது. ஏன்னா எதெல்லாம் என்னால இந்த உலகத்துல பெற்றுக்கொள்ள முடியலையோ அது எல்லாவற்றையுமே நான் யூனிவர்சல் ஆலயத்துல கண்டடைந்தேன். இந்த சாட்சியின் வழியாய் தேவன் உங்களுக்கு நிரூபிக்கிறார் உங்கள் வாழ்க்கை எப்படி மாற முடியும் என்று. இந்த நேரம் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் உங்களுடைய பிரச்சனைகளுக்காய், ஒரு ஆலோசனைக்காய் உடனே தொலைபேசி எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேர்வு எழுதுகிற மாணவ மாணவிகளுக்காய் நான் ஒரு சிறப்பு ஜெபம் இறுதியிலே செய்ய போகிறேன். விசுவாஸ் எங்களோடு ஒன்றிணையுங்கள் மக்களே. இந்த தருணம் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி நான் உங்களுக்காய் சொல்ல போகிற வார்த்தை, இந்த ஆவிக்குரிய பாதிப்பு, இந்த ஆவிக்குரிய பிரச்சனை, இதிலிருந்து நீங்க முழுமையாய் வெளியே வர வேண்டுமானால் கர்த்தருடைய வல்லமை மட்டுமே மக்கள். தேவனுடைய வல்லமை ஒருத்தர் சரீரத்துக்குள்ள வரும்பொழுது இனி அந்த உடல் மன அழுத்தத்தினுடைய, தற்கொலையினுடைய, தனிமையினுடைய, வெறுப்புணர்ச்சியினுடைய இடமா இருப்பதில்லை. சற்று முன்பு நீங்கள் கேட்ட சாட்சியை போல அந்த உள்ளத்துக்குள்ள இருந்த அந்த கசப்பான எண்ணத்தினால அந்த மனைவி கணவரோட சண்டையிடுகிற ஒருத்தரா இருந்தார் இல்லையா? அதனால குடும்ப பிரச்சனை, கணவர் வீட்டுக்கு வர விருப்பம் இல்லாத ஒருத்தரா இருந்தார்.
குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள். இதான் ஆவிக்குரிய தாக்கம். ஆனால் பரிசுத்த ஆவி ஒருத்தர் வாழ்க்கையில் வரும்போது தேவனுடைய வல்லமை ஒருத்தர் இறங்கும். வெளிப்புறம் மாறுகிறது, ஆனால் முதலாவது உட்புறம் மாற்றம் அடைகிறது. உட்புறம் மாறும்பொழுது வெளிப்புறம் மாறுகிறது. பரிசுத்தாவின் வல்லமை எங்கே வருகிறார், அங்கே கண்டிப்பாய் விடுதலை உண்டு. இதோ அற்புதமான இந்த சாட்சி. தேவனுடைய ஆவி ஒருத்தர் வாழ்க்கையில வரும்போது அங்கே முழுமையான விடுதலை உண்டு என்பதனுடைய அடையாளம். இந்த சாட்சியை பாருங்கள் இப்பொழுது. வணக்கம். என்னுடைய பேர் எரிகா. என்னுடைய வாழ்க்கை முன்னாடி அழிக்கப்பட்டதா இருந்தது. நான் வெறுமையை உணர்ந்தேன். நான் மன அழுத்தத்தோடு இருந்தேன். எனக்கு என் மேலேயே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. என்னுடைய குடும்பம் முழுசாவே அழிக்கப்பட்டதா இருந்தது. என்னுடைய திருமண வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா என் கையை விட்டு போச்சு. இதனாலேயே நான் அதிக மன அழுத்தத்துக்கு உள்ளானேன். ஏன்னா என்னுடைய திருமண வாழ்க்கை என்னை விட்டு தூரமா போச்சு. நான் ரொம்பவே அழுத்தத்துக்கு உள்ளானேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில எந்த அர்த்தமும் இல்லாம போயிடுச்சு. நான் நினைச்சேன் இனிமேல் வாழ்க்கை என்னை பொறுத்தவரைக்கும் மதிப்பே இல்லைன்னு. முன்னாடி எதுக்கெல்லாம் நான் அதிக மதிப்பு கொடுத்தனோ இனிமேலும் என் வாழ்க்கையில அந்த விஷயத்துக்கு மதிப்பே இல்லாம போயிடுச்சு. இதுக்கு பிற்பாடே நான் என்னுடைய வேலையை இழந்துட்டேன். எனக்கு இருந்த வீடும் என் கையை விட்டு போயிடுச்சு. நான் எங்க அப்பா அம்மா கூடயே நான் வாழ போயிட்டேன். எனக்கு இருந்த எல்லாவற்றையுமே நான் இழந்து போயிட்டேன். விவாகரத்து செய்ய கூட நான் துணிஞ்சிட்டேன். வாழ்க்கையில எந்த பக்கம் திரும்புறதுன்னே எனக்கு தெரியாம போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு என்னை சுத்தி நிறைய நிழல்களை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இரவுல எனக்கு தூக்கம் வரல. கெட்ட கனவுகள் அதிகமா இருந்துச்சு. சூழ்நிலைகள் என்னை சுத்தி மோசமாயிட்டே இருந்தது. எனக்கு தெரியும் எனக்கு உதவி வேணும்னு. ஆனா யாருக்கிட்ட போய் கேட்கறது, எந்த இடத்துல போய் கேட்கறதுன்னு தான் எனக்கு தெரியல. அந்த நேரத்துல யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கான அழைப்பு எனக்கு கிடைச்சது. யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்த பிற்பாடுதான் என் வாழ்க்கையில முழுமையான வித்தியாசம் ஏற்பட்டது. ஆலயத்துக்கு நான் போன முதல் நாள்ல இருந்தே என் வாழ்க்கையில நிறைய வித்தியாசங்களை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இதுல முதல் அடையாளமா நான் சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன். ரொம்ப வருஷமா எனக்கு இல்லாத ஒரு சமாதானத்தை நான் பெற்றுக்கொண்டேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த நாள் இரவுல நான் நல்லா தூங்கினேன். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளவு நாளா நான் என்ன உதவிக்காக தேடிட்டு இருந்தனோ இந்த உதவியை யூனிவர்சல் ஆலயத்தினால என்னால கொடுக்க முடியும்னு நினைச்சேன். நான் அதுக்கு பிற்பாடு விசுவாசத்தை பயன்படுத்தி தொடர் சங்கிலி ஜெபத்தை நான் செய்தேன். அதுல பெரிய வித்தியாசங்களை என் வாழ்க்கையில நான் பார்த்தேன். அதுக்கு பிற்பாடு இரவுல நல்லா நான் தூங்கினேன். எனக்கு கெட்ட கனவுகள் குறைய ஆரம்பிச்சது. நான் நிழல்களையோ இல்ல குரல்களையோ கேட்கறது என்னை விட்டு தூரமா போச்சு. நான் முன்னாடி சொன்னது போல விவாகரத்து செய்யணும்னு நினைச்சேன். ஆனா தேவனுக்கு மகிமை. தேவன் என்னுடைய திருமணத்தை ஆசீர்வதித்தார். நான் விவாகரத்தை செஞ்சுக்கல. எனக்குள்ளாக வித்தியாசம் ஏற்பட்டதுனால என்னுடைய கணவரோட மீண்டும் சேர்ந்து வாழ்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. என்னுடைய குடும்பத்தார் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்காங்க. இன்னைக்கு நாங்க எங்களுடைய சொந்த வியாபாரத்தை செஞ்சுட்டு இருக்கோம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மீண்டுமாக கட்டப்பட்டிருக்கு. என்னுடைய குடும்பத்தார தேவன் மீட்டு கொடுத்திருக்கிறார். என்னுடைய திருமண வாழ்க்கை இப்ப ஆரோக்கியமா இருக்கு. என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்காங்க. இது எல்லாமே என்னை சுத்தி இருந்தும் ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ளாக தவறவிடப்பட்டது. நான் முழுமை அடையல. ஆனா ஆலயத்துல ஒரு போதகர் ஒரு கூட்டத்துல பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசிட்டு இருந்தார். அப்ப நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டேன், பரிசுத்த ஆவியானவர் யாரு, அவர் எப்படி வருவார் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் முயற்சி செஞ்சேன். அப்ப நான் இதை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன். ஆலயத்துல போதகர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஆலோசனை கொடுத்தாரோ எல்லாத்தையுமே நான் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சேன். அதுக்கு பிற்பாடு என்னுடைய முழு வாழ்க்கையை நான் இயேசுவின் இடத்துல தேவனிடத்துல அர்ப்பணித்தேன். சில தவறான விஷயங்கள் என்கிட்ட இருந்தது. எனக்கு தெரியும் அது தவறு அப்படின்னு. அதுதான் தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு என்னை பின்பாக இழுத்தது. அது எல்லாத்தையுமே நான் கைவிட்டேன். அதுக்கு பிற்பாடு நான் வேதாகமத்தை படிக்க ஆரம்பிச்சேன், ஜெபிக்க ஆரம்பிச்சேன், உபவாசம் இருக்க ஆரம்பிச்சேன். எல்லாமே அதிகமா செஞ்சுட்டு இருந்தேன். தேவனுடைய காரியங்களை அதிகமா என்னை இணைத்துக் கொள்ள ஆரம்பிச்சேன். அதுக்கு பிற்பாடு நான் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டேன். என்னால சொல்ல முடியும், ஆசீர்வாதங்களையே மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவனுடைய ஆவியை நம்ம பெற்றுக்கொள்றது மட்டும்தான். நான் முன்னாடி சொன்னது போல பொருள் ரீதியா பேசும்பொழுது எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு, சரீரபூர்வமா பேசும்பொழுது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நான் பெற்றுக்கொண்ட பிற்பாடு மட்டும்தான் என் வாழ்க்கையினுடைய முழுமை எனக்கு கிடைச்சது. பரிசுத்த ஆவியானவரோடு வேற எதையுமே நம்மளால ஒப்பிட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நமக்கு தேவையான உண்மையான ஜீவனை கொடுக்க முடியும். மற்றும் நமக்கு தேவையா இருக்க இந்த சந்தோஷம், சமாதானம் நமக்குள்ளாக இருக்க வேண்டியது அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். நான் வாழ்க்கையில என்ன விஷயத்த சந்திச்சாலும் சரி, அவர் எனக்கு ஒவ்வொரு நாளும் அந்த நம்பிக்கையை கொடுக்கிறார். யாருமே நான் கஷ்டப்படுற நேரத்துல என்னை பலப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்க அவர் இந்த பலத்தை எனக்கு கொடுக்கிறார். இந்த நம்பிக்கையை அவர் கொடுக்கிறார். என்னால முழுமையா சொல்ல முடியும், முன்னாடி இந்த ஏற்காவை போல நான் இனிமேலும் கிடையாது. நான் வித்தியாசமா இருக்கேன். எனக்கு தேவையான சந்தோஷத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்காக கொடுத்திருக்கார். நிகழ்ச்சியின் இறுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த ஜபத்தினுடைய இறுதியிலே ஒரு அற்புதமான வீடியோ நீங்க பார்க்கும்படி நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன்.
யோசியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அந்த வீடியோ மூலமாய். இந்த நேரம் உடைய தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் ஜெபத்திலே விசுவாசத்தை ஒன்றிணைக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லமையான தேவனே, என் கரத்தில் இருப்பதை போல ஜாய் டிவி தொலைக்காட்சியிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யூடியூப், ஃபேஸ்புக் வழியாய் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்த வயதை சேர்ந்தவராய் அவர் இருந்தாலும் சரி, எந்த இடத்தை சேர்ந்தவராய், பாஷையை சேர்ந்தவராய் இருந்தாலும் சரி, மனுஷனுக்கென்று சில தடைகள், வரம்புகள், ஆனால் பரிசுத்த ஆவியின் எந்த வல்லமையும் இல்லை, எந்த தடையும் இல்லை. அவரை தடுக்கிற எந்த வல்லமையும், எந்த சக்தியும் இல்லை. உண்மை தடுக்கிற சக்தி எதுவும் இல்லை தேவன். எனவே இந்த நேரம் இந்த தண்ணீரை ஜீவ தண்ணீராய் மாற்றி இதிலிருந்து பருகுகிற எல்லா வயதினர், நம்பிக்கையை சேர்ந்தவர்கள், ஆசைக்காரர், உன் சக்தியிலிருந்து பருகட்டும். விடுதலை, குணமாக்குதல், சமாதானம் அவர்களுடையதாய் மாறட்டும் தேவன். இந்த தண்ணீரை கர்த்தர் நாம் அபிஷேகிக்கும்படியாய் கேட்கிறேன். ஆவிக்குரிய மருந்தாய் இதை உபயோகப்படுத்தும். இந்த இரவு ஒரு அதிசயம், விடுதலை இவர் அனுபவிக்கும்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மாணவ மாணவிகள், முதியோர்கள், பெற்றோர்கள், தம்பதியினர் சமாதானத்தை அறிக்கை செய்கிறேன் தேவன். அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால். ஆமென். அபிஷேகித்து தண்ணீரை பருகுங்கள் நண்பர். தாகம் தணிந்ததைப் போல உங்கள் மன அழுத்தம், கவலைகள் மறைந்தது. நாளை இரவு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த வீடியோ கூர்ந்து கவனிங்கள். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்ல இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாளா அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்துல?